அப்போ அதோட அமைப்பு, அதாவது டேஞ்சன் கால்வமீட்டர் அமைப்பு எப்படி இருக்குது? டேஞ்சன் கால்வமீட்டர், அதாவது டிஜின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, கன்சிஸ்ட் ஆஃப் காப்பர் காயில் ஓண்டட் ஆன் ஏ நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம். அதாவது இதில் என்ன பண்ணேன்னா, ஒரு காப்பர் காயில், அதாவது நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம், இதுதான் பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம். இந்த மாதிரி இருக்குது 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். நம்ம பார்க்கும்போது, நம்ம புக்கில் பார்க்கும்போது தெரியும், இல்லை நம்ம லேப்லேயே பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். இல்லை நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை. ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து எப்படி என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு காயில் இருக்கும், காப்பர் காயில், நான் மேக்னெட்டிக் ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா நமக்கு வெளியே தெரியாது. ஸோ அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா, அதாவது காப்பர் காயில். ஃப்ரேம் இஸ் மேடப் ஆஃப் பிராஸ் ஆர் வுட். அந்த ஃப்ரேம் வந்து எதனால் உருவாக்கப்பட்ட? பிராஸ், பித்தளை அல்லது மரத்தால் ஆனது, அதாவது நான் மேக்னெட்டிக். ஓகே. மவுண்டட் வெர்டிக்கலி ஆன் ஏ ஹரிசாண்டல் பேஸ் டேபிள் வித் 3 லெவலிங் ஸ்க்ரூ. இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். கீழே பாட்டமில் இருக்கும், நமக்கு இதில் தெரியலை தெளிவாக. இதில் ஒரு லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும், அதே மாதிரி இதுக்கு அடியில் ஒரு லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். இப்போ 3 லெவலிங் ஸ்க்ரூ. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2, இந்த சைடு ஒன்று நமக்கு தெரியலை, பின்னாடி இருக்கும். ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 லெவலிங் ஸ்க்ரூ இருக்குது நமக்கு. இந்த டிஜி ப்ரொவைட் வித் 2 or more coils டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் டேன்ஸ். அந்த அதாவது வுட் ஆர் பிராஸ்ன்னு சொன்னோம், அதுக்குள்ளே என்ன இருக்குது? காயில் இருக்குது. அதில் காயிலோட நம்பர் ஆஃப் டேன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த கன்சிஸ்ட் ஆஃப் 2 டேன்ஸ், இல்லைனா 5 டேன்ஸ் அண்டு 50 டேன்ஸ். 1 2 டேன்ஸ் இருக்கும், 2 சுற்றுகள் இருக்கும், அல்லது 5 சுற்றுகள் இருக்கும், அல்லது 50 which are different thickness or the used measuring the current or different strength. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி 1 2 டேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுலன்னா இந்த மாதிரி இந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரேம் இருக்குது, இந்த ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரேம் வந்து என்ன மேடப் ஆஃப்? நம்ம பிராஸ் ஆர் வுட்னு பார்த்தோம். ஃப்ரேமுக்கு உள்ளே என்ன இருக்குன்னா காயில் இருக்கும், காப்பர் காயில். அந்த காயில் தான் நம்ம நம்பர் ஆஃப் டேன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த காயில் நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து டேன்ஸோட காயில் சுற்றுகளின் எண்ணிக்கை வந்து மாறுபடும். அப்போ எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 டேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா 2, இல்லைன்னா 5, இல்லைன்னா 50. ஓகே. அட் த சென்டர் ஆஃப் டேன் டேபிள் a small upright projection is seen on which compass box. அதாவது டேன் டேபிளுங்கிறது, அதுதான் டேன் டேபிள். இதை வந்து என்ன செய்யலாம்? அப்படியே ரொட்டேட் பண்ணலாம். நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இதுக்கு பேர் தான் என்ன? காம்பஸ் பாக்ஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பஸ் பாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் காம்பஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்பஸ் பாக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது, இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இது செப்பரேட்டாக நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம டேஞ்சன் கால்வமீட்டரில் இருக்குது. Compass box consists of small magnetic needle which is pointed at a center. Such the arrangement shows the center of the both magnetic needle and circular coil exactly coincide. அப்போ ஸ்மால் மேக்னெட்டிக் நீடில் காம்பஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் நீடில் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், அதாவது இந்த பிளாக் கலர் இருக்குது, இதுதான் மேக்னெட் நீடில். இது அலுமினியம் பாயிண்டர். இதுக்கு இந்த இருக்கக்கூடிய வந்து அலுமினியம் பாயிண்டர். இப்போ இதுதான் என்னதுன்னா மேக்னெட்டிக் நீடில். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடியது வந்து அலுமினியம் பாயிண்டர்.
In order to avoid the parallax error, measurement mirror placed below the aluminum pointer. In order to avoid the parallax error, அதாவது நம்ம எரர் படிச்சிருப்போம். அதாவது 11th வந்து நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் எரர் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த எரரை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருப்போம். In order to avoid the parallax error in measurement, the mirror placed below the aluminum pointer. ஸோ அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், மிரர் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பிலோ த அலுமினியம் பாயிண்டர். அப்போ அலுமினியம் பாயிண்டருக்கு கீழே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து நம்ம பண்ணுவோம். எந்த ஒரு லேபில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் லேபாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி லேபாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு கிச்சனுக்கு போகிறோம், சமையல் பண்ணுறோம், அப்போ அதுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ்னு தேவைப்படும். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு லேபுக்கு போகிறோம்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஸோ எல்லாம் ஆயத்தமாக போனால் தான் நமக்கு வந்து நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங்ஸும் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு அதாவது ஏற்படாது. ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரிகாஷன் எடுக்கிறோம். ஸோ அப்போ என்னென்ன ப்ரிகாஷன்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஆல் த நியர்பை மேக்னட்ஸ் அண்ட் மேக்னட்டிக் மெட்டீரியல் ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ நமக்கு அதாவது நம்ம இப்போ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா, கரண்ட்டை யூஸ் பண்ணி மேக்னட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி அதாவது டேஞ்சன்ட் காலோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம டேஞ்சன்ட் காலோமீட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா நமக்கு வந்து வேறு ஏதாவது பக்கத்தில் வந்து நியர்பையில் வந்து எந்த விதமான மேக்னட்டிக் மெட்டீரியலோ மேக்னெட்டோ இருக்கக்கூடாது. சப்போஸ் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதாவது அப்புறப்படுத்திடணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா, using split level and leveling screw at the base adjusted that small magnetic needle is exactly horizontal and also coil is exactly vertical. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதாவது லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். கீழே வந்து பேஸ் மட்டம் வந்து அதாவது அந்த டேஞ்சன்ட் காலோமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேன் வந்து எப்படி இருக்கணும், லெவல் கரெக்டாக இருக்கணும். ஒரு இடத்துல மேடு ஒரு இடத்துல பள்ளமாக இருந்தால் நமக்கு வந்து ரீடிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது, அந்த ஆங்கிள் வந்து வேரி ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், ஸ்ப்ளிட் லெவல், ரசம் மட்டும் சொல்லுவாங்க தமிழில். அந்த அதாவது இந்த வீடு கட்டுறவங்களாம் அந்த லெவல் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு குமிழ் மாதிரி இருக்கும், அந்த பாதரச குமிழ். ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு லெவல் பார்க்கணும். அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் லெவல்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிளேன் ஆஃப் த காயில் kept parallel to the small magnet needle by the rotating coil about the vertical axis, so the coil remains the magnetic meridian. இப்போ பிளேனாக காயில் வந்து எப்படி இருக்குன்னா, kept parallel to the small magnet needle by the rotating coil about its vertical axis. அடுத்து இந்த காம்பஸ் பாக்ஸ்னால் எதுன்னு சொன்னேன், அதாவது இதுதான் காம்பஸ் பாக்ஸ். நம்ம இதுக்கு பேர் தான் இது காம்பஸ் பாக்ஸ். காம்பஸ் பாக்ஸ் இஸ் rotated such that pointer reads 0 to 0 degree. அதாவது காம்பஸ் பாக்ஸ் என்ன ரீடிங்கு, அதாவது rotated such that pointers reads 0 to 0. ஓகே, ஸோ அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ரீடிங்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த காம்பஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4 குவாட்ரண்ட்டாக இருக்கும், 4 கால் பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த மாதிரி 4 கால் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 குவாட்ரண்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது இங்கே 0, இங்கே 0, இப்போ இங்கே 90 இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 90 இருக்கும். அப்போ இந்த 0க்கு 90க்கு இடையில், அதாவது இது 1 2 3 4 5 அந்த மாதிரி 90 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இங்கே 0லேருந்து 90, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 0லேருந்து 90, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 0லேருந்து. அப்போ 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. 4 கால் பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ரீடிங்ஸ் ஆங்கிள் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. 0 to 90, அதே 0 to 90, அதே மாதிரி 0 to 90,
0 to 90, 0 to 90 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பார்க்கலாம். அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம்.